கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலையே. ரெடி ரெடி சார். உங்களுக்கு என்ன எல்லாம் ஜுஜுபி அவங்க மாதிரி. ஆல்வேஸ் ஆமா. இல்ல சார், இல்ல உங்களை கேட்டு சிப்பி. கேட்டு வந்ததுதான் எல்லாம். எல்லாம் பகவான் கிருப்பை. பகவான் கிருப்பை இல்லாம ஒன்னும் வராது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. जय श्री कृष्ण सर. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணமா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பொய்கழல்கள் வெல்க, புறந்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க, கரங்கு பிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க, சிறங்கு பிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி. பியூட்டிஃபுல் ஜி, சூப்பர். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப தெய்வீகமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். தேங்க்யூ தீபாஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். லட்சுமி கோபால்ஜி சொல்லடா. जय श्री कृष्ण जी. जय श्री कृष्ण जी. भक्त्या त्वनन्यया शक्य अहमेवं विदोऽर्जुन, ज्ञातुं द्रष्टुं च तत्त्वेन प्रवेष्टुं च परन्तप, मत्कर्म कृन्मत्परमो मद्भक्तः सङ्गवर्जितः, निर्वैरः सर्वभूतेषु यः स मामेति पाण्डव. பியூட்டிஃபுல் ஜி, வெரி குட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. எனக்கு மனப்பாடம் பண்ண வரல, பார்த்து வந்தேன். அது பரவாயில்ல, வரும். எல்லாரும் அனுஜாஜி ஆயிட முடியுமா? ஆமா, அப்படியே நானும் ட்ரை பண்ணேன், அதனால தெரியல, வரல. அதான் பார்த்தே சொல்லிடலாம், தப்பு இல்லாம சொன்னா போறோம். கரெக்ட், அதுதான் முக்கியம். தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. 16வது அத்தியாயம் இன்னைக்கு முடிய போறது. 52 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 53 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 2 ஸ்லோகம் 54, 55 தான் பிரேயர் ஸ்லோகா எடுத்துட்டது. இந்த 2 ஸ்லோகங்களும் இன்னைக்கு எடுத்துப்போம். ரொம்ப சங்கராச்சாரியர் ஆதிசங்கரர் பார்த்தேன்னா இந்த 55வது ஸ்லோகம் முழு கீதத்தோட சாரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவு அழகான ஸ்லோகம் அது. 54ம் அதுக்கு தகுந்தான ஸ்லோகம். 54, 55 இந்த 2 ஸ்லோகத்தை இன்னைக்கு எடுத்துக்கலாம். 45வது ஸ்லோகத்துல இருந்து ரிவிஷன் பண்ணிட்டு இன்னைக்கு இந்த 2 ஸ்லோகத்தை எடுத்துக்கலாம். ஸ்ரீஜி. अदृष्टपूर्वं हृषितोऽस्मि दृष्ट्वा, भयेन च प्रव्यथितं मनो मे, तदेव मे दर्शय देवरूपं, प्रसीद देवेश जगन्निवास, किरीटिनं गदिनं चक्रहस्तमिच्छामि त्वां द्रष्टुमहं तथैव, तेनैव रूपेण चतुर्भुजेन सहस्रबाहो भव विश्वमूर्ते. श्रीभगवानुवाच मया प्रसन्नेन तवार्जुनेदं रूपं परं दर्शितमात्मयोगात्, तेजोमयं विश्वमनन्तमाद्यैर्यन्मे त्वदन्येन न दृष्टपूर्वम्, न वेदयज्ञात्ययनैर्न दानैर्न च
क्रियाभिर्न तपोभिरुग्रैः एवं रूपः शक्य अहन्नृलोके द्रष्टुं त्वदन्येन कुरु प्रवीर मा ते व्यथा मा च विमूढभावो दृष्ट्वा रूपं घोरमिद्रुममेदं व्यपेतभिप्रीतमनाः पुनस्त्वं तदेव मे रूपमिदं प्रपश्य सञ्जय उवाच इत्यर्जुनो वासुदेवस्तथोक्त्वा स्वकं रूपं दर्शयामास भूयः आश्वासयामास च भीतमेनं भूत्वा पुनः सौम्य वपुर्महात्मा अर्जुन उवाच दृष्ट्वेदं मानुषं रूपं तव सौम्यं जनार्दन इदानीमस्मि संवृत्तः सचेताः प्रकृतिं गतः श्रीभगवानुवाच सुदुर्दर्शमिदं रूपं दृष्ट्वा नसि यन्मम देवा अप्यस्य रूपस्य नित्यं दर्शनकाङ्क्षिणः नाहं वेदैर्न तपसा न दानेन न चेज्यया शक्य एवं विधो द्रष्टुं दृष्ट्वा नसि मायथा நீ என்னை பார்த்தவாறு யாராலையும் என்னை பார்க்க முடியாது. பகவான் அர்ஜுனன்ட்ட சொல்றார். வேதங்கள், தபங்கள், தானங்கள், பூஜைகள் இதெல்லாம் பண்ணா என்னை பார்க்க முடியாது. என்னை பார்க்கறதுக்கு தேவையானது ஒண்ணு ஒரு பக்தி யோகம், இன்னொன்னு என்னோட கட்டாட்சம் இருக்கணும். அது ரெண்டும் இருந்தாதான் யாராவது என்னை பார்க்க முடியும் அப்படின்னு பகவான் சொல்ற. அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் அழகா பக்தியா த்வனன்யயா ஷக்ய அஹமேவம் விதோர்ஜுன ஞாதும் த்ரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப. பக்தியா பக்தியுடன் தூ, ஆனால் அனன்யயா வேறு எதுவும் இல்லாமல் ஷக்ய முடியும், அடைய முடியும், ஆம் நான், விதிஹி இவ்வாறு, அர்ஜுன் சொல்றார், ஞாத்தும் அறிந்து, திருஷ்டும் பார்த்து, ச மற்றும், தத்துவேன தத்துவ ரீதியில், சாரத்தில், பிரவேஷ்டும் இணைக்கப்பட்டது, ச மற்றும், பரந்தப அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். ஆனால் வேறொன்றும் இல்லாமல் ஒரு மனதுடன் பக்தியில் ஈடுபட்டால் என்னை அடைய முடியும். இவ்வாறு என்னை அறிந்து பார்த்து என் சாரத்துடன் இணைய முடியும் அப்படின்னு பகவான் சொல்றார். ஒரு க்ஷணமா பார்க்கலாம். பக்தியா த்வனன்யயா ஷக்ய, பக்தியா இக்கு இத்து யா 3 இருக்கு. பக்தியாத்வ யா மேல் ஆகாத் கொடுத்து பக்தியாத்வ நன்யயா ஷக்ய, நன்ய ந மேல் ஆகாத், யா ஷக்ய ஷ மேல் ஆகாத், அஹமேவம் விதோர்ஜுன, அஹ அப்புறம் அஹ இல்ல அஹ, அஹமேவம் வம் அவங்க சொல்லிட்டு அஹமேவம் விதோர்ஜுன ஞாதும் த்ரஷ்டும் ச தத்வேன, ஞாதும் த்ரஷ்டும் திர இஷ்டு இருக்கிறதுனால திரமில் ஆகாத் கொடுத்து திரஷ்டும் வருது, ஏன்னா ச வருதுனால திரஷ்டும் ச தத்வேன 2 இத்து இருக்கு. தத்வே
तत्त्वे न प्रवेष्टुञ्च न प्र न में लागत करते तत्त्वे न प्रवेष्टुञ्च परन्तप रन्तर में लागत करते प्रवेष्टुञ्च परन्तप दीपा जी। भक्त्या त्वरन्यया शक्य अहमेवं विधोऽर्जुन ज्ञातुं द्रष्टुं च तत्त्वेन प्रवेष्टुं च परन्तप। Beautiful, wonderful. भक्त्या त्वनन्यया शक्य अहमेवं विधोर्जुन तू அப்படிங்கிற பக்தியா தூனா நிச்சயமாக ஆனால் இதுதான் அப்படின்னு எம்பசைஸ் பண்ணி சொல்லுது. இதை தவிர வேறொன்னும் இல்லை. இந்த சதுர்புஜ ரூபத்தை பார்க்கணும், என்னோட தெய்வீகமான ரூபத்தை பார்க்கணும், இந்த சங்கு சக்கரம் கதை புஷ்பம் கமல புஷ்பத்தோட பார்க்கணும் அப்படின்னா நல்ல நல்ல காரியங்கள் பண்ணா போராது, பக்தி தான் முக்கியம். அனன்ய பக்தி வேணும். பகவானை தவிர வேற எதுவுமேலேயும் சரணம் இல்லை அப்படின்னு பகவான் மேல முழு பாரத்தை போட்டு பக்தி பண்ணணும். என்கிட்ட ஒண்ணும் இல்லை, எனக்கு இருக்கிற திறமைகள்லாம் ஒண்ணும் கிடையாது, என்கிட்ட இருக்கிற சக்தி ஒண்ணும் இல்லை, எனக்கு இருக்கிற புத்தி ஒண்ணும் இல்லை, என்கிட்ட இருக்கிற செல்வங்கள்லாம் ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, வெறும் பகவான் மேலதான் எனக்கு முழு நம்பிக்கை அப்படின்னு ஒரு அனன்யமான பக்தியோட இருக்கணும். இது நம்மளோட புத்தியாலேயோ நம்மளோட புலன்களாலேயோ வர்றதில்லை, இதெல்லாம் நமக்குள்ளே இருந்து வர பக்தி. இது புத்தியால பக்தி பண்ண முடியாது, தன்னோட புலன்களால பக்தி பண்ண முடியாது. சோ அறிவு புத்தி இதெல்லாம் சைட்ல இருந்து நமக்குள்ளேந்து வரணும், அதுதான் பக்தி. பகவானை பார்க்கலன்னா அப்படி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கணும், ஐயோ பகவானை பார்க்கலையே அப்படின்னு. ஒரு செகண்ட் கூட பகவான் மேல மனசு போலன்னா அப்படியே மனசு துடிக்கணும். இந்த மாதிரி ஒரு அந்நிய பக்தி இருந்தா நல்லா நம்ம பாவங்கள்லாம் கரைஞ்சு போயிடும். இவ்வளவு ஜென்மனா இருக்க சேர்த்து வச்சிருக்கிற பாவங்கள்லாம் கரைஞ்சு போயிடும். இந்த மாதிரி அனன்ய பக்தி இருக்கிறவளுக்கு தான் எல்லாம் பகவானை பார்க்க முடியும். 8வது அத்தியாயத்துல அனன்ய சேதா சததம் யோ மாம் ஸ்மரதி நித்யஷ தஸ்யாஹம் சுலப பார்த்த நித்திய யுக்தஸ்ய யோகின. எப்பொழுதுமே அனன்யமா என்னை யார் நினைச்சுட்டு இருக்காளோ, அனன்ய பக்தியோட பாக்குறாளோ, அந்த மாதிரியான யோகிக்கு நான் சுலபமா கிடைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். 9வது அத்தியாயத்துல அனன்யா சிந்தயந்தோமா ஏ ஜனா பர்யுபாசதே தேஷான் நித்யாபியுக்தானாய் யோகக்ஷேமம் வஹாமியகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் என்ன அனன்யமா பக்தி பண்றாளோ, என்னையே நினைச்சிட்டு இருக்காளோ, வேற எதையும் நினைச்சுக்காம இருக்காளோ, அந்த மாதிரியான இருக்கவாளுக்கு யோகக்ஷேமம் வஹாமியகம், நான் அவளை பார்த்துப்பேன். சோ இந்த மாதிரி ஒரு அனன்ய பக்தியோட எது மேலேயும் ஒரு சார்ந்து இருக்காம மெடிடேஷன் பண்றோம், கோயிலுக்கு போறோம், குளத்துக்கு போறோம், படிக்கிறோம், அது மேலெல்லாம் ஒரு இது இல்லாம, ஒரு சார்ந்து இல்லாம பகவான் மேலேதான் அனன்யமா பக்தி பண்ணணும். அப்படின்னா இதெல்லாம் பண்ண வேண்டாமா, மெடிடேஷன் எல்லாம் பண்ண வேண்டாம், இல்ல பண்ணணும். அந்த மாதிரி மெடிடேஷனும் இந்த தபஸும் யாகமும் பண்றதுனால நமக்குள்ள இருக்கிற அகங்காரம் போயிடும். அந்த அகங்காரம் கலைஞ்சு போயிடுச்சுன்னா பகவானோட முழு கருணை நமக்கு கிடைக்கும். ஞாத்தும் திரஷ்டும் ச தத்துவேன பிரவேஷ்டும். பகவான வெறும் அனன்ய பக்தியாலதான் கிடைக்க முடியும் நம்மளால. ஞானத்தால அவரை நம்மளால நமக்கு அவளை கிடைக்கலாம், பகவானை அடையலாமே தவிர பகவானை பார்க்க முடியாது. அதுக்கு பக்தனா இருந்தாதான் பார்க்க முடியும். ஞாத்தும் பகவான் தான் ஒரே நிஜம், எல்லாமே பகவான். பகூனாய் ஜன்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி
எல்லாமே பகவான் வாசுதேவன் அப்படின்னு கிடைக்கிறது மகாத்மா சுதுர்லபக அப்படிங்கிறார். அந்த மாதிரி கிடைக்கிறவா அதே மாதிரி ஞாத்தும். என்ன ஞாத்தும்? வாசுதேவர் தான் சர்வமிதி அப்படின்னு நினைச்சு அப்படிங்கிற ஒரு ஞானம். எது கெட்டதும் சரி நல்லதும் சரி, சத்தும் சரி அசத்தும் சரி, அமிர்தையும் செய்வம் அர்ஜுன. சத் அசத் எல்லாமே பகவான் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. பகவான் முழுச நமக்குள்ள வியாபிச்சிருக்கிறது தெரியறது. இதெல்லாம் தான் ஞாத்தும். திரஷ்டும், பகவான் எல்லா ரூபத்திலையும் பார்க்கறது. விஷ்ணுவா பார்க்கறது, ராமரா பார்க்கறது, கிருஷ்ணரா பார்க்கறது, எல்லாத்துலயுமே பகவானை பார்க்கறது. பிரவேஷ்டுஞ்ச பரந்தப, அப்படியே பகவானோட இணைஞ்சு இருக்கிறது. பகவானோட லீலைகள்லாம் பார்த்து ரசிச்சுன்னு இருக்கிறது. இதெல்லாம் பண்ணினாதான் நமக்கு பகவானோட முழு சாரத்தோட இணைய முடியும், தத்துவ ரீதியில் இணைய முடியும். ஆசைகள் இருந்தாலும் சரி. இப்ப துருவ மகாராஜா இருக்கட்டும், விபீஷணா இருக்கட்டும், அவளுக்கு ராஜ்யமும் தேவையா இருந்தது. ஆனா பகவானும் அவ்வளவு தேவையா இருந்தது. சோ பகவான் ரெண்டுமே கொடுத்துடுறாரு அவளுக்கு. பகவான் எதை நினைக்கிறாளோ, பகவானுக்கு தரணும்னா எல்லாத்தையும் தருவார். ஆனா பகவான் மேல முழு பாரத்தை போட்டிருக்கணும். பக்தனுக்கு என்ன தேவையோ கொடுக்கறதுக்கு தான் பகவான் இருக்கார். அதனாலதானே சொல்ற யோகக்ஷேமம் மகாமியம், நீ என்ன சேர்த்து வச்சிருக்கோ, என்ன செய்ய போறிக்கோ எல்லாத்தையும் நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ பகவான் அடையணுங்கிற ஒரு தீவிர பக்தி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா பகவானே இறங்கி வந்து நம்ம கிட்ட வந்துருவான். சோ பகவான் தான் எல்லாம் அப்படிங்கிற ஞானம் இருக்கச்ச பகவான தத்துவ ரீதியில புரிஞ்சுட்டாருந்தானா பகவானோட சேர்ந்துட்டு இருக்கலாம். அதனால நமக்கு ரெண்டு விஷயம் கிடைக்கிறது. பகவான் தத்துவ ரீதியில ஞானத்தினால பகவான தத்துவ ரீதியிலையும் புரியலாம், பகவானோட ஐக்கியமும் ஆகலாம். ஆனா அந்த பக்தி யோகம் இருக்குந்தாதான் பகவானை பார்க்க முடியும். சோ அதனால பக்தி யோகம் அவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது. அனன்ய பக்தி பகவானோட இந்த விஸ்வரூபத்தை பார்க்கணும்னா அனன்ய பக்தி தேவை. இந்த தெய்வீக ரூபத்தை பார்க்கணும்னா அனன்யா அப்படின்னு நிறைய இடத்துல இருக்கு. வேற எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. வேற எந்த ஒரு விஷயமும் மனசுல இல்லாம பகவான் அடையணும். இப்ப நமக்கு வந்து ரெண்டு விதமான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காரு. ஒருத்தர் வந்து உங்களுக்கு காரியம், அவருக்கு ஏதாவது காரியம் வந்தா உங்களை வந்து பார்த்துட்டு போவா. அவர் உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியாயில்லைன்னா உங்களை வந்து பார்த்துட்டு போவா. அவளுக்கு ஏதாவது ஒரு காரியம் வந்தா அவளை வந்துட்டு பார்த்துட்டு போவா. இன்னொரு மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா. அவள் உங்களுக்கு காரியம் இருக்கோ, அவளுக்கு உங்கள்ட்ட காரியம் இருக்கோ, நீங்க எப்படி இருக்கீங்களோ, எப்படி இல்லையோ, எப்படி நல்லா இருக்கீங்களோ, கஷ்டப்பட்டு இருக்கோ, எந்த மாதிரியா இருந்தாலும் பகவான் ஐ மீன் அந்த ஃப்ரெண்ட் வந்து உங்கள்ட்ட வருவா உங்களை பார்க்கறதுக்கு. எதுவுமே தேவையில்லை அவளுக்கு. உங்களை பார்க்கணுங்கிறது தான் அவளுக்கு ஒரு முக்கியமான விஷயம். அதனால வரா. அந்த மாதிரி ஆள்கிட்ட நீங்க என்ன சொல்லு, நீ இது உன் வீடு மாதிரி, நீ எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போகலாம். உனக்கு என்ன இருக்கோ இந்த வீட்டுல இருக்கிறதோ அதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு தான் சொல்ல மனசுக்கு வரும். அந்த மாதிரிதான் பகவானை தான் பகவானை பார்க்கறதுக்கு தான் வரும். பகவான்கிட்ட ஒன்னும் கேட்டுன்னு வரல. பகவானுக்கு வந்து கோயில்ல தான் போய் பார்க்கறோம் இல்ல, எல்லா இடத்துலயும் பகவானை பார்க்கறது தான். அந்த மாதிரியான ஒரு பக்தி இருக்கிறவா, அனன்யமா இருக்கிறவா, அவளுக்கு பகவானும் நீ உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, இது உன் இடம் தான் அப்படின்னு சொல்லுவார். அடுத்து இந்த ஸ்லோகத்துல செகண்ட் பாகத்துல என்ன சொல்றேன்னா, தத்துவ ரீதியில வர புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? எல்லா இடத்துலயும் பகவான் வியாபிச்சிருக்கா அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நமக்கு ஒரு ஞானம் வந்ததுன்னா, அதுலயே நம்ம மனனம் பண்ணோம்னா பகவானை எல்லா இடத்தையும் பார்க்க முடியும். கடைசியா என்னன்னா இணைந்து போனோம் அப்படிங்கிற
பிரவேஷ்டும், பகவானோட அப்படியே ஐக்கியம் ஆயிடணும். சோ ஞானம் இருக்கணும், தத்துவ ரீதியில அவரை புரிஞ்சுக்கணும், அவரை பத்தி நம்ம மனனம் பண்ணணும், அப்புறம் கடைசியா அவரோட கலந்துருணும். இதெல்லாம் ஆகணும்னா அனன்யமா இருக்கணும் பக்தி. அர்ஜுனனும் பகவான ஐக்கியமாகாம பக்கத்துலதான் இருக்கார், பகவான பார்த்துன்னு தான் இருக்கார், பகவானோட ஐக்கியமா இல்ல. எப்படி அது பக்தி வரணுங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல வரும். ஆனா பக்திங்கிறது அவ்வளவு முக்கியமானதுன்னு வேதங்கள்ல எக்கச்சக்க இடத்துல வருது. 4-5 ஸ்லோகம் நான் எடுத்திருக்கேன். நான் இந்த இன்னைக்கு பார்த்ததுல எப்படி பக்தி அவ்வளவு முக்கியமானதுன்னு. பக்திரேவைனம் நயதி, பக்திரேவைனம் பஷ்யதி, பக்திரேவைனம் தர்ஷயதி, பக்தி வசஹ புருஷோ பக்திரேவ கரீயசி. பக்திரேவ நயதி, பக்தியில் தான் நம்மள ஒண்ணு சேர்த்துறது பகவானோட. பக்திரேவைனம் பஷ்யதி, பக்தி இருந்தாதான் அவளை பார்க்க முடியும். பக்திரேவைனம் தர்ஷயதி, பக்தி இருந்தாதான் அவளை அடைய முடியும். பக்தி வசஹ புருஷோ, பக்தர்கள் கிட்ட அப்படி அவர் வசத்துல இருக்கார், பக்தர்களோட வசத்துல இருக்கார் பகவான். பக்திரேவ கரீயசி, பக்தி மார்க்கம் தான் சரியான மார்க்கம். உத்தவர்கிட்ட சொல்றார், ந சாதயந்தி மாம் யோகோ ந சங்கியாம் தர்ம உத்தவ, ந ஸ்வாத்தியாயஸ்தபஸ தியாகோ யதா பக்திர் மமோர்ஜிதா. உத்தவன்ட்டு சொல்றார், நான் என் பக்தரோட வசத்துல இருக்கேன், அவளாலதான் என்ன ஜெயிக்க முடியும். பட் யார் பக்தி மார்க்கத்துல இல்லாம அஷ்டாங்க யோகமோ சாங்கியங்களை படிக்கிறதோ அத்தியாயம் பண்றதோ சுவாத்தியாயம் பண்றவாளுக்காளோ, அதே மாதிரி தபஸ் தியாகம் அவள்லாம் பண்றவாளுக்கு நான் கிடைக்க மாட்டேன். பக்தியாயம் ஏகயாக்ராய ஸ்ரத்தையாத்மா பிரியசாத்தம், பக்தினாலதான் என்ன அடைய முடியும். அதே அந்த பாகவத்துல அடுத்த லைன்ல வருது, யார் என்னோட பக்தியோட இருக்காளோ அவாதான் எனக்கு பிரியமானவா. ராமச்சரித்திர மனசுல மிலகின நாரகுபதி பினு அனுராகா, கியேன ஜோக தப ஞான விராகா, மிலே நஹி ரகுபதி பினு அனுராகா, பக்தி இல்லாம பகவான் கிடைக்க மாட்டார். கியேன ஜோக தப ஞான விராகா, யோகம் பண்ணட்டும், தபங்கள் பண்ணட்டும், ஞானங்கள் கிடைக்கட்டும், விராக அதாவது டிட்டாச்மெண்ட், விட்டு விடுறது, அது கிடைக்கட்டும். எது மாதிரி இருந்தாலும் அது மட்டும் இருந்தா போகாது, பகவான் கிடைக்க மாட்டார் அப்படின்னு எல்லா இடத்துலயும் இது இருக்கிறது. இதுதான் இந்த பக்திங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்லி, அடுத்த ஸ்லோகத்துல இந்த பக்திங்கிறது எப்படி பண்ணணும், பக்தி யோகம்ங்கிறது என்னது, இதான் அடுத்த அத்தியாயத்துல வருது. அதுக்காக இந்த அடுத்த ஸ்லோகத்துல, கடைசி ஸ்லோகத்துல ஆரம்பிச்சுடுற அடுத்த ஸ்லோகத்துல, மத் கர்ம கிருன்மத் பரமோ மத் பக்த சங்கவர்ஜித நிர்வைர சர்வ பூதேஷு யஸ்ஸமாமேதி பாண்டவ. மத் எனக்கு கர்ம கிருத்தர் கர்மம் செய்தால், மத் எனக்கு பரமோ பரமமாக கருதினால், மத் எனக்கு பக்த பக்தி செலுத்தினால், சங்க பிணைப்பு, வர்ஜித இல்லாமல், நிர்வைரக பகைமை இல்லாமல், சர்வ எல்லா பூதேஷு உயிரினங்களுக்கு, யார், ச அந்த, மாம் என், யதி அடைவார் பாண்டவா. யார் எனக்காக கர்மங்கள் செய்கிறாரோ, என்னை பரமமாக கருதி பக்தி செலுத்துகிறாரோ, பிணைப்பில்லாமல் இருக்கிறாரோ, மற்றும் எல்லா உயிரினங்களிடம் பகைமை இல்லாமல் இருக்கிறாரோ, அவர் என்னை அடைவார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல பக்தினா என்னங்கிறத அப்படி கிளியரா சொல்லி விடுறார்.
ஒரு க்ஷணம் பார்க்கலாம். மத் கர்ம கிருன்மத் பரமோ மத் கர்ம மேலோ ஆக கர்ம கப்புறம் ரஃபா கிருன்ம க்ரு மேலோ ஆக மத்ப மேலோ ஆக ஸோ எல்லாமே சேர்ந்து சேர்ந்து வருது. மத் கர்ம கிருன்மத் பரமோ மத் பக்த மத்ப மேலோ ஆக ப மேலோ ஆக மத் பக்த சங்க ச மேலோ ஆக சங்க வர்ஜிதः निर्वैर सर्वभूतेषु निर्व அப்புறம் ரஃபார் கொடுத்து निर्वैर सर्व அப்புறம் ரஃபா निर्वैर सर्वभूतेषु தே இழுத்தல்னா ஷூ ஷார்ட் ஆயிடும். யஸ்ஸ மாமேதி யஸ்ஸ மாமே ரெண்டுமே நடுவில் எழுத்துக்கள் இழுத்து சொன்னா தீ ஷார்ட் ஆயிடும். யஸ்ஸ மாமேதி பாண்டவ. ஜெயஸ்ரீஜி, உங்களால சொல்ல முடியுமா? மத்கர்ம கிருன்மத் பரமோ மத்பக்த சங்கவர்ஜிதः நிர்வைரः சர்வபூதேஷு யஸ்ஸ மாமேதி பாண்டவ. பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ இந்த ஸ்லோகத்துல பார்த்தேன்னா ரெண்டு விதமா இதை பிரிக்கலாம். ஒண்ணு பகவானோட அட்டாச்சா இருக்கிறது, இன்னொன்னு இந்த உலகத்தோட இந்த பிரகிருத்தியோட டிட்டாச்சா இருக்கிறது. பகவானோட இணைந்து இருக்கிறது பிரகிருத்தியோட இணைப்புகள் எல்லாத்தையும் தவிர்க்கிறது. இது மாதிரி ரெண்டா பார்க்கலாம். ஸோ அந்த முதல் பாகத்துல பகவானோட இணைந்து இருக்கிறதுக்கு 3 விஷயம் சொல்றாரு. கர்மங்கள் என் மேல இருக்கட்டும், என்னையே பரம நோக்கமா வச்சுக்கணும், என்னைய மேலேயே பக்தி வச்சுக்கணும். இது 3. அது அடுத்த 2ல சங்கவர்ஜிதா அட்டாச்மெண்டே இருக்கக்கூடாது, பிணைப்புகள் இருக்கக்கூடாது. நிர்வைரக சர்வபூதேஷு எல்லா உயிரினங்களிலும் பகைமை இருக்கக்கூடாது. சோ இந்த 2 மாதிரி வச்சிருக்கார். மத்கர்ம கிருத் எனக்காக எல்லா கர்மங்களும் செய்யறது. எதெல்லாம் பண்றோமோ, அத்தியாயம் பண்றோம், கீர்த்தனம் பண்றோம், மெடிடேஷன் பண்றோம், சத்சங்கம் பண்றோம், இந்த மாதிரியான கிரந்தங்களை படிக்கிறோம். இதெல்லாமே இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அது தவிர நம்மளோட வீட்டுல இருக்கிற தினசரி வேலைகள்லாம் பண்றோம். நம்ம வர்ணம், நம்மளோட ஆசிரமம் அது எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம பண்றோம். அது எல்லாமே பகவானுக்காக பண்ணணும். இதெல்லாம் பக்தி வழிகள், இதெல்லாம் வீட்டு தினசரி கர்மங்கள் அப்படின்னு நம்ம மனசால வச்சுட்டு இருக்கோம். அது அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, எல்லாமே பகவானுக்குன்னு வச்சு. ஏன்னா இதெல்லாம் இந்த கர்மங்கள்லாம் பண்றது நம்மளோட உறுப்புகள் தான். இந்த உறுப்புகள்லாம் நமக்கு பகவான் தான் கொடுத்திருக்கார். எங்கேருந்து கொடுத்திருக்கார்? பிரகிருத்திலேருந்து கொடுத்திருக்கார். சோ எல்லாமே அவருது. சோ அதனால அந்த உறுப்புகளால பண்ற காரியங்கள் எல்லாமே பகவானுக்கு அப்படின்னு மனசுல வச்சுட்டோம்னா எல்லா கர்மங்களும் பகவானுக்குன்னு சொல்ல முடியும். மத் பரம என்னையே பரம நோக்கமா நினைச்சுக்கணும். வேற யாரும் என்னை விட சிறந்தவன் யாருன்னு தான் நீங்க எல்லாம் பார்த்துட்டே இருக்கலே. இதை பார்த்துட்டு இருக்கோம், அப்பவும் நமக்கு புரிய மாட்டேங்கிறது. உணர்றோம், அப்பவும் புரிய மாட்டேங்கிறது. தெரியறது, அப்பவும் நம்ம அப்படி வச்சுக்கிறது இல்லை. மத் பரமமா வச்சுக்கிறது இல்லை. பகவான் தான் பரம நிலை, பரம நோக்கம் நமக்கு பகவான் தான் அப்படின்னு மனசு வருது இல்லை. மத் பக்தஹ என் மேல பக்தி செலுத்தணும். இந்த மாதிரியான ஒரு பக்தனுக்கு எல்லா இடத்துலயுமே பகவான் இருக்கிறது பார்க்க முடியும். எல்லா நேரத்திலையும் எல்லா மனுஷங்கள்லயும் பகவானை பார்க்க முடியும். பகவான் தான் எல்லாரிலையும் இருக்கா, எனக்குள்ளேயும் அதே பகவான் தான் இருக்கார். பகவான் எல்லாருக்கும் சொந்தம், அதனால பகவானுக்கு நானும் சொந்தம் அப்படின்னு ஒரு பிலீஃபோட இருக்கிறவாளால தான் இது பண்ண முடியும்.
சங்கவர்ஜித நிர்வைர சர்வபூதேஷு அந்த மாதிரியான ஒரு பக்தன், பகவான் மேலேயே முழு மனசோட இருக்கிறவனுக்கு எந்த விஷயத்திலயும் ஒரு ராகமும் துவேஷமும் இருக்காது. ஏன்னா இந்த ராகம் தேசம் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஆனா நம்ம பகவான் ஒரு துளிதான். நம்ம யாரோட ராகமும் யாரோட துவேஷமும் வச்சுட்டு இருக்கோமோ அதுவும் பகவானின் ரூபம்தான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அப்புறம் நமக்கு அது கிட்ட இருக்கிற அந்த ராகம் தேசமும் போயிடும். அப்ப சமாமேதி, என்னை எல்லா விதமாகவும் எனக்கு என்ன அடைய முடியும், என்னை புரியவும் முடியும், என்னை காணவும் முடியும், என்னை அடையவும் முடியும். 3 விதமாகவும் என்ன அடைய முடியும். சமாமேதி. இதேதான் 9வது அத்தியாயத்துல என்ன சொல்லிருக்க, மன்மனா பகவத் பக்தோ மத்யாஜீமான் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்த்வைவம் ஆத்மானம் மத் பராயணஹ. என் மேலேயே மனசை வச்சுக்கோ, என்கிட்டயே பக்தியோட இரு, என்னையே பிடித்தவனா வச்சுக்கோ, நமஸ்காரம் பண்ணு எனக்கு. மாமே வைஷ்யசி யுக்த்வைவம், என் மேலேயே விடாப்பிடியா இருக்கணும், ஈடுபட்டு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது தான் உனக்கு என்ன கிடைக்கும், என்ன அடைய முடியும் அப்படின்னு 9வது அத்தியாயத்துல சொல்லியிருக்காரு. அது சொன்ன அப்புறமா அதான் 9வது அத்தியாயத்து கடைசி ஸ்லோகம் அதுதான். அதுக்கப்புறமா 10வது ஸ்லோகம், 10வது அத்தியாயம், 11வது அத்தியாயம் இன்னுமே டீட்டெயில்டா இதேதான் சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனன் கேட்கிறார், நான் உன்னை பின்ன என்ன மாதிரி விஷயத்துல எல்லாம் உன்னை பாக்குறது அப்படின்னு 17வது அத்தியாய ஸ்லோகத்துல சொல்றார். 10வது அத்தியாயத்துல எப்படி எல்லாம் உன்னை பாக்குறது அப்படின்னா, உடனே பகவான் தன்னோட விபூதிகள் எல்லாம் சொல்றார், எல்லா இடத்துலயுமே என்ன பார்க்க முடியும் அப்படின்னு. 11வது அத்தியாயம் வந்தோடனே அர்ஜுனன் கேட்கிறான், எனக்கு உன்னோட திவ்ய ரூபத்தை பார்க்கணும் அப்படிங்கிற உடனே தன்னோட விஸ்வரூபத்தை காமிச்சிடுறார். சோ என்ன சொல்றது பகவான்னா, நீ நினைச்சா மட்டும் போரும், நான் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துருவேன். சோ அதனால இந்த ஸ்லோகங்கிறது பகவத்கீதையோட சாரமே. இந்த ஸ்லோகம் என்ன சொல்றது, எல்லா கர்மங்களும் எனக்காக பண்ணு, பகவானனே பரம நிலையா பார்த்துக்கோ, முழு அனன்யமா பக்தி பண்ணு, பிரகிருத்தியோட எங்கேயுமே ஒரு பிணைப்பு வச்சுக்காதே, யார்கிட்டுமே ஒரு துவேஷத்தை வச்சுக்காதே, ராகம் வச்சுக்காதே, துவேஷம் வச்சுக்காதே. 5 விஷயம் தான் சொல்ற. இந்த 5 விஷயமும் இது வரைக்கும் பார்த்தேன்னா வந்துட்டே இருக்கு, நிறைய இடத்துல வருது. ஆனா இந்த ஸ்லோகத்துல தான் அந்த எல்லாத்தையுமே சேர்ந்து கொண்டு வர்றார். முதல்ல என்ன சொல்ற, கர்மயோகம் பண்ணு அப்படின்னு சொல்ற, பலனை எதிர்பார்க்காம கர்மங்களை பண்ணு அப்படின்னு சொல்ற, அது கர்மயோகம். அப்புறமா என்ன சொல்ற, ஞான யோகத்துல என்னையே பரம நிலையா நினைச்சுட்டு என் மேல உன்னோட முழு மனசையும் என் மேல வச்சுக்கோ அப்படிங்கிற, அது ஞான யோகம். சோ இந்த கர்ம யோகத்திலேருந்து ஞான யோகத்துக்கு போறதுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அது பக்தி யோகம். அதனால என் மேல முழு பக்தியை வச்சுக்கோ. ஆனா இந்த மாதிரி கர்ம யோகத்திலேருந்து ஞான யோகத்துக்கு, பக்தி யோகம் வழியா ஞான யோகத்துக்கு வர்றதுக்கு மனசுல அழுக்குகள் இருந்தா வர முடியாது. இந்த மனசுல அழுக்குகள் எங்கேருந்து வருது, ராகம் துவேஷம். அதனால 4வது 5வதுமா அவர் என்ன சொல்றதுன்னா, இந்த ராகத்தையும் துவேஷத்தையும் அழிச்சிடுது அப்படின்னு. இதேதான் பகவான் இது வரைக்கும் 11 அத்தியாயத்திலையும் இதேதான் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த ஒரு ஸ்லோகத்துல எல்லாத்தையுமே சேர்த்து கொண்டு வந்துடுறது, எல்லாமே லாஜிக்கலா கனெக்டடா இருக்கு, ஒண்ணுமே யோசிக்க வேண்டாம். எவ்வளவு அழகா இருக்கு. ராகம் துவேஷம் ரெண்டுத்தையும் விட்டா மனசுல இருக்கிற அழுக்குகள்லாம் மறைஞ்சு போயிடும். மனசுக்குள்ள அழுக்குகள்லாம் இப்ப மறைஞ்சு போச்சு. அந்த அந்த அழுக்கில்லாத மனசோட கர்மங்கள் பண்ணனா உங்களுக்கு எது மேலேயும் ஆசை இருக்காது. ஒரு மேலேயும் ஆசை இல்லாம இருக்கிறது வெறும் தனக்காக கர்மம் பண்றது மட்டும்தான். ஆனா பக்தி மார்க்கத்துல இருந்தாதான் பகவானை முழுசா அடைய முடியும், பார்க்க முடியும்.
அண்ட் கர்மயோகமும் பக்தி யோகமும் சேர்ந்து பண்ணா அடுத்தது ஞான யோகம், பகவான பரம நிலையா பார்த்துட்டு இருக்கணும். இதுதான் இந்த 5 விஷயம் நம்ம பண்ணோம்னா பகவானை அடைய முடியும், பகவானை பார்க்க முடியும், பகவானோடைய ஐக்கியமா இருக்க முடியும். எல்லாமே பகவான்ங்கிறது விஷயத்த வந்து பகவான் எல்லாக்குள்ளயும் எல்லா எல்லா விஷயத்திலயும் நான் இருக்கேன் அப்படின்னு பகவான் 10வது ஸ்லோகத்துல 10வது அத்தியாயத்துல சொன்னான்னா 11வது அத்தியாயத்துல எல்லாமே எனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த மாதிரி 11வது அத்தியாயம் 10வது அத்தியாயம் வந்து ஒன் ஆஃப்டர் அதர் வருது. ஏன் வருது அப்படின்னா எல்லாருக்குள்ளயும் நான் இருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா துவேஷம் வராம போயிடும். எல்லாருமே எனக்குள்ள இருக்கா அப்படின்னா நீங்க எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னா எதுக்குமே ஒரு பிணைப்பு இல்லாம போகும். அது ரெண்டும் தெரிஞ்சானா நமக்கு ஞானம் வரும், பக்தி வரும். அப்ப நம்மளோட கர்மங்கள் எல்லாம் பகவானுக்காகவே பண்ண முடியும். ஏன்னா கர்மங்கள் பண்றதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ஜென்மம் எடுத்தது காரணமே பகவான் நம்ம கர்மங்கள் பண்றதுக்கு தான். அந்த கர்மத்தை ஒழுங்கா பண்ணணும்னா இந்த ராகம் துவேஷம் பக்தி, ராகம் துவேஷத்தை விட்டுட்டு பக்தியும் ஞானமும் அடைஞ்சாதான் இந்த கர்மயோகம் ஒழுங்கா பண்ண முடியும். இந்த கர்மயோகத்தை ஒழுங்கா பண்ணா பகவான் அடைய முடியும். அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஸ்லோகத்துல பகவான் வந்து இந்த கடைசி ஸ்லோகத்துல சொல்றார். அதனால்தான் இந்த அத்தியாயம் முடியறது அடுத்த அத்தியாயத்துல பக்தி யோகம் முழுசா சொல்லிட்டு வருவார். 12வது அத்தியாயம் ரொம்ப அழகான அத்தியாயம். அதோட இந்த 11வது அத்தியாயம் முடியறது. புஷ்பிகாவோட சொல்லி முடிச்சுக்கலாம். ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே விஸ்வரூபதர்ஷன யோகோ நாமைகாதசோऽध्यायः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. புஷ்பிகா சொல்ற விதம் ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு அங்க நிறுத்திக்கலாம். அப்புறம் ஒரு நல்ல மூச்சு எடுத்துட்டேன்னா உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே அங்க நிறுத்திக்கலாம். அப்ப எல்லா அனுநாசிக்கும் எல்லா ஜாயிண்ட் லெட்டர்ஸும் சேர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு மூச்சு எடுத்துட்டோம்னா விஸ்வரூபதர்ஷன யோகோ நாமைகாதசோऽध्यायः அப்படின்னு ஒரே மூச்சில் சொல்லலாம். நாம ஏகாதசோऽध्यायம் சொல்லலாம், நாமைகாதசோऽध्याय அதுவும் சொல்லலாம். எப்படி உங்களுக்கு சௌகரியப்படுறதோ அந்த மாதிரி சொல்லிக்கலாம். திருப்பி சொல்றேன். ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே விஸ்வரூபதர்ஷன யோகோ நாமைகாதசோऽध्यायः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. 9:40 முடிச்சிருக்கேன். கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஹலோ, பிராக்டிஸ் பண்ணலாமா சார்? அதான் சொன்னேனா? காலம் இல்லையா? பாலாஜி தூங்கி ஜி போயிருப்பாங்க, தூங்கி போயிருப்பா சார். சுஜாதாஜி இல்ல, தூங்கி போயிருக்க மாட்டா, மெய் மறந்துட்டு போயிருப்பான்னு சொல்லலாம். ஆமா, மை மறந்து போயிருப்பாங்க. இல்ல, நான் வேணும்னா அவளை கலாட்டா பண்ணுவேன் சார், அதனால